ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 தீமோத்தேயுனுடைய முன்னுரையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதனுடைய ஆசிரியர் பவுல். இதிலே 4 அதிகாரங்கள் காணப்படுகின்றன. இதில் 83 வசனங்கள் காணப்படுகின்றன. கிபி 67, அதாவது அங்கே ரோம சிறையில் ஒரு குளிர் நிறைந்த குகையைப் போல காணப்படுகின்ற அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பவுல், கைகளிலே விலங்கிடப்பட்டவர், தன்னில் ஏற்றப்பட்ட கிறிஸ்துவினால் ஏற்றப்பட்ட அந்த சுவிசேஷ தீபத்தை தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்திவிடும்படியாகத்தான் அந்த பிரியமான குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம் மரணம் யாரையும் சந்திக்காமல் விடுகிறதில்லை. இந்த மரணம் பாவத்தினுடைய விளைவினால் இந்த உலகத்தில் நுழைந்த ஒரு காரியம். இதற்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆட்சி செய்கிறதற்கான அனுமதி அதற்கு வழங்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவ விசுவாசிக்கிற மனிதருக்கு மாத்திரம் அது சிறிது கால நித்திரை என்று வேதத்தில் பார்க்கிறோம், அல்லது சற்று கால இளைப்பாறுதல் என்று பார்க்கிறோம். இயேசுவும் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவள் நித்திரையாயிருக்கிறாள் என்று சொன்னார். அதே போல லாசரு நித்திரையாயிருக்கிறான், அவனை எழுப்ப போகிறேன். அதாவது விசுவாசிகளை பொறுத்தவரையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் இந்த மரணம் என்பது ஒரு நீண்ட கால இளைப்பாறுதல். அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது, ஒன்று மரித்திருந்தோன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் என்று பார்க்கிறோம், மறுரூபம் அடைந்து. ஆகவே மரணம் என்பது ஒரு மனிதனுடைய முடிவல்ல. ஒன்று நித்திய வாழ்வுக்கு அவன் கட்டாயம் செல்லணும், அல்லது நித்திய அழிவுக்கு அவன் கட்டாயம் செல்லணும். மோட்ச வாழ்க்கைக்கு கட்டாயம் செல்லணும், இல்லைன்னா நரக வாழ்க்கைக்கு கட்டாயம் செல்லணும். இந்த பூமியில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சொல்லிக் கொடுத்த அந்த கட்டளைகளை போதனைகளை கடைபிடித்து நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக அந்த நித்திய வாழ்வை, நித்திய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே பவுல் அப்போஸ்தலன் நிச்சயமாக ஒரு விடியல் வரும், அதன் பின்பு நம்முடைய பணி தொடரும், அதுவரையில் நான் கொஞ்ச காலம் இளைப்பாற போகிறேன். அந்த புதிய உலகத்தில், புதிய அமைப்பில், புதிய உருவில் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆட்சி செய்கிறதற்கு முன்பாக ஒரு சிறிது கால இளைப்பாறுதலுக்கு செல்லுகிறதற்கு முன்பு நான் உனக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்பது போலத்தான் இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் நீரோவினுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியில் அந்த ரோம் நகரம் தீப்பிடித்து எரிந்த பின்பு கிறிஸ்தவர்களால் தான் இது நடந்தது என்று சொல்லி, கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்கள் கொலை குற்றவாளி என்று சொல்லி, அவர்கள் சட்ட விரோதமானவர்கள், தேச துரோகிகள் என்பது போலெல்லாம் அவன் காரியங்களை உண்டாக்கி கிறிஸ்தவர்களை கொலை செய்கிற காரியம் நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் 2 தீமோத்தேயு 4:13 இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். துரோவா பட்டணத்தில் அவர் இருக்கும் பொழுது அவர் கைது செய்யப்படுகிறார். இதற்கு முந்தின அந்த ரோம சிறையில் அடைக்கப்பட்ட போது அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவருக்கு இவ்வளோ பெரிய கடுமையான ஒரு காவல் விதிக்கப்படலை. தனக்கென்று ஒரு வாடகை வீடை எடுத்துக்கொண்டு அங்கே அவர் வந்து போகிறவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர் அங்கங்கே போய் எல்லாரையும் சந்தித்து வருகிறதற்கான பெர்மிஷன் எல்லாம் பெற்றிருந்தார். ஆனால் இந்த 2வது முறை இந்த சிறையிருப்பு எப்போ நடக்குது? துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அவசரமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவனுடைய அந்த வீட்டில் இருக்கிற அந்த நேரத்தில் அங்கே வைத்த மேலங்கி, அதாவது ஸ்வெட்டரை சொல்லலாம், இல்லைன்னா போர்வையாக இருக்கலாம், அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவர்கள் அனுமதி கொடுக்கலை. அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறார். ஏன்னா குளிர் நிறைந்த குகை போல் இருக்கின்ற அந்த சிறையில் தான் நான் அடைக்கப்பட்டிருக்கிறபடினால் அதை எடுத்துகிட்டு வா, புஸ்தகங்களை எடுத்துகிட்டு வா, விசேஷமாக தோல் சுருள்கள், இதெல்லாம் எனக்கு டைம் நிறையா இருக்குதுப்பா, முன்னாடி வெளியே இருந்தால் தான் அலைஞ்சு அதிகமான ஊழியங்களை செய்வேன், இப்போ எனக்கு இரவும் பகலும் ஜெபிக்கிறதற்கும் டைம் இருக்குது. அதே போல் இந்த புத்தகங்களை படிப்பதற்கு, அதாவது பழைய ஏற்பாட்டு தோல் சுருள்கள் மற்றும் புத்தகங்கள் இவைகளை எல்லாவற்றையும் எனக்கு வாசிக்கணும்ப்பா,
அவைகளை நீ எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய இறுதி கால சமயத்தில் அங்கே தீமோத்தேயுவுக்கு இந்த காரியத்தை எழுதுகிறார். அவருடைய அந்த கடைசி நேரத்தில் எந்த ஒரு தொய்வும் காணப்படலை அப்படிங்கிறதற்கு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 7-8 வசனங்களில் சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த சிறைக்குள்ளே ஒரு சிரச்சேதம் பண்ணப்பட்டு மறிக்கப் போகிற ஒரு சூழ்நிலையின் மத்தியில் அவருடைய வார்த்தைகளில் எந்த ஒரு பிதற்றமும் இல்லை, எந்த ஒரு பதற்றமும் இல்லை, எந்த ஒரு புலம்புதலும் இல்லை, எந்த ஒரு வெக்ஸாகி எந்த ஒரு காரியத்தையும் பேசலை. தைரியமாக திடமாக சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அவருக்கு மறிக்க போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முந்தின நிருபத்தில் கூட எப்படியாவது நான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு காரியம்லாம் இருந்துச்சு. இப்போது சொல்கிறார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். மத்திய ஆகாயத்தில் பிரதான தூதனுடைய அந்த சத்தத்தோட எக்காலத்தோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பிரதிபலனை தருகிற அந்த நாளில் எனக்கென்று ஒரு நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிறார். அதை தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும், அவர் வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிற யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று சொல்லி தன்னுடைய கடைசி கால அந்த காரியங்களை குறித்து தீமோத்தேயுவுக்கு எழுதி தன்னுடைய சுவிசேஷ தீபத்தை அங்கே தீமோத்தேயுவின் மேலே அவர் ஏற்றி வைக்கிறதை பார்க்கிறோம். இங்கே பிரியமான குமாரனுக்கு கஷ்டப்பட்டு எழுதுகிறார். இதில் பலருடைய பெயர்களை இங்கே குறிப்பிடுகிறார். பல ஆண்களுடைய பெயர்கள், பல பெண்களுடைய பெயர்கள், நண்பர்களுடைய பெயர்கள், எதிரிகளுடைய பெயர்கள் எல்லாவற்றையும் இங்கே அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மனுஷன் எவற்றை சம்பாதித்தானோ அந்த மரண குகை வழியாக ஒரு நீண்ட பயணத்தில் செல்லும் பொழுது மரித்த அந்த தருவாயில் எந்த ஒரு மனுஷனும் கூட வரப்போகிறதில்லை. ஆனால் பவுலுக்கு அந்த முடிவை குறித்து எந்த ஒரு பதவி பயமும் இல்லை. பதவி ஏற்பதற்கு அவர் காத்திருப்பதை போன்று எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று தைரியமாக சொல்லுகிறார். அடுத்த தலைமுறைக்கு அந்த தீபத்தை கொடுத்துவிட்டு சொல்லுகிறார். அதே போலத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் தீமோத்தேயுக்கு கிடைத்த தீபத்தை போலத்தான் நமக்கும் இப்படிப்பட்ட தீபமானது நமக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:8 இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. என் மேலே வைக்கப்பட்ட அந்த சுவிசேஷ தீபம் இப்பொழுது உன்மேலே ஏற்றப்படுகிறது. உன் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள அநேகர் மேலே ஏற்றப்பட்டு அந்த சுவிசேஷம் தேவ வசனம் கட்டப்பட்டிருக்காமல் உலகம் முழுவதும் செல்ல வேண்டும் என்கிற காரியத்தை தான் இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நமக்கும் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம மேலேயும் அந்த சுவிசேஷ தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. நம்மால் இயன்றவரை ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிப்போம். நம்மால் இயன்றவரை அநேகருக்கு இந்த சுவிசேஷ தீபத்தை ஏற்றி வைப்பதற்கு முயற்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.